திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெறவுள்ள அரசின் நலத்திட்ட விழாவில் 2.2 லட்சம் பயனாளிகளுக்கு முதல்வர் நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளதாக அமைச்சர் நாசர் தெரிவித்தார். முதல்வர் பங்கேற்க உள்ள இடத்தை அமைச்சர் சாமு நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப், ஆவடி காவல் ஆணையர் சங்கர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நாசர், 2,02,538 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் எந்த மாவட்டத்திலும் இதுவரை 2,02,000 பேர் மேலே நலத்திட்டங்கள் நடக்கல. ஆனால் அதே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் திறம்பட குறுகிய காலத்தில் நிறைவாக ஏற்பாடு செய்து அந்த நிகழ்வு நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் திருக்கரங்களால் நாளை வழங்கியிருக்கின்றார்கள். ஆக மாண்பு பள்ளிக்குள் இருக்கும் திரைக்கு கவனித்தாங்க. அதே போல மாண்பு தமிழக முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இடையின்றி வைக்கப்படும் என்ற உணர்வு அடிப்படையில் இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தினாலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மற்றவர்களெல்லாம் பார்த்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு இங்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் நாளைய தினம் மாவட்ட ஆட்சியுடைய பெருமுயற்சியால் 2,02,000 பேருக்கு நாளை நலத்திட்டங்களை வழங்கியிருக்கும். அந்த நிலை அதனுடைய நிகழ்வு காலை சரியாக இங்கு 9 முறை நடைபெறும். பின்னர் பேசிய திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப், மாவட்டம் முழுவதிலும் இருந்து பயனாளிகளை அழைத்து வர 400 பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் 60 நடமாடும் கழிவறைகள், 10 ஆம்புலன்ஸ், 10 தீயணைப்பு வாகனங்கள், 7 மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மொத்தம் 400 பேருந்துகள் 400 பேருந்துகள் வேரியஸ் எல்லா தாலுகாக்கிலிருந்தும் எல்லா வட்டாரத்திலிருந்தும் எந்தெந்த ஊர்களில் எவ்வளோ பயனாளிகள்னு வில்லேஜ் வைஸ் பயனாளிகள் எடுத்துக்கணும். இப்போ 2 லட்சம் பயனாளிகளையும் வில்லேஜ் வைஸாக நம்ம எடுத்துட்டு எவ்வளோ பேர் வராங்க என்னங்கிறத எடுத்துட்டு அந்தந்த வில்லேஜுக்கு 2-3 ஊர்களுக்கு ஒரு பஸ் அப்படிங்கிற விதத்தில் நம்ம நம்மளுடைய விஏஓ, நம்மளுடைய பஞ்சாயத்து எல்லாத்தையும் இன்சார்ஜ் போட்டு அங்கேருந்து காலையில் கரெக்டாக டைம் கூட்டிகிட்டு வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணியிருக்கோம். அந்த கண்ட்ரோல் ரூமில் ஒவ்வொரு பஸ்ஸோட லொக்கேஷனும் எடுத்தோடனே லைவ் லொக்கேஷன் போட்டுருவாங்க. ஸோ அந்த லைவ் லொக்கேஷன் ட்ராக் பண்ணி எங்கேயாவது ஜாம் ஆச்சுன்னா அங்கேருந்து அங்கே பல்வேறு துறை அலுவலர்களும் இருக்காங்க, காவல்துறை எல்லாருமே இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஜாம் ஆச்சுன்னா உடனே காவல்துறை சொல்லி அங்கேருந்து ஜாம் எடுத்து விடுறது, அந்த மாதிரி. ஸோ ஸ்மூத்தாக அவங்க ஒரு 9 மணிக்குள்ள எல்லா பயனாளிகளும் 8 to 9 மணிக்குள்ள இங்கே வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களோட ஃபங்க்ஷன் அரங்கத்தில் உட்கார்ற மாதிரி நம்ம வரக்கூடிய மக்களுக்கு எல்லாம் கழிவறை எல்லாமே மொத்தம் ஒரு 60 மொபைல் டாய்லெட்ஸ் நம்ம மாநகராட்சி ஆணையர் ஆவடி தலைமையில அனைத்து நகராட்சி ஆணையர்கள், பேரூராட்சி அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 500 தூய்மை பணியாளர்கள் வராங்க. அதே மாதிரி ஒரு 10 ஆம்புலன்ஸ், 10 ஃபயர் டெண்டர்ஸ், அப்புறம் தேவையான ஒரு 6-7 மருத்துவ முகாம்கள், இது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி குடிநீர் வசதி, கழிவறை வசதி எல்லாமே தகுந்த இடங்கள்ல ஃபங்க்ஷன் ஸ்பாட்ல மட்டும் இல்லாம பார்க்கிங் ஏரியாஸ்லயும் நம்ம ரெடி எவ்வளவு சார்ஜ் போடுறோம் அது இன்னும் டிசைட் பண்ணிட்டு சொல்றோம்.